ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோ லேஅவுட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆட்டோ லேஅவுட்னா என்னென்னா ஜஸ்ட் நம்ம பிக்சல் பை பிக்சலில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணாமல் டக்குன்னு ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு கிளிக்கில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பச்சை பாக்ஸ் எனக்கு ரெண்டாவது பாக்ஸில் மாற்றணும்னா பச்சை பாக்ஸை கிளிக் பண்ணி வச்சுட்டு ரைட் ஏரை கிளிக் பண்ணால் அது அடுத்த இடத்துக்கு வரும். மற்ற இடத்த வந்து அடுத்து இருந்த ஆப்ஜெக்ட் வந்து நிரப்பி வச்சிடும். ஓகேவா? இது வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆட்டோ லேஅவுட்டில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்ப்போம். பேசிக்காக ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் வரைகிறேன். இந்த ஃப்ரேமுக்கு வந்து நான் பேரண்ட்னு நேம் பண்ணுறேன். ஓகேவா? பேரண்ட் ஆர் கண்டெய்னர்னு போடுறேன். கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்கு உள்ளாடி 3 பாக்ஸ் இருக்குது. 3 பாக்ஸ் வரையும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்கு உள்ளாடி 4 பாக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 4 பாக்ஸும் வேறு வேறு அலைன்மெண்ட்டில் வேறு ஸ்பேஸிங்கில் இருக்குது. எனக்கு இதை எல்லாமே கரெக்டாக அலைன் பண்ணணும். எல்லா கார்டுக்கு இடையில எல்லா பாக்ஸுக்கு இடையிலையும் சேம் ஸ்பேஸிங் இருக்கணும். எல்லாம் அலைன் ஆகிருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் அலைன் பண்ணுவோம். கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து தான் ஆட்டோ லேஅவுட் யூஸ் ஆகும். ஆட்டோ லேஅவுட்னா ஃபஸ்ட்டு எல்லா பாக்ஸையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு Shift+A கொடுத்தீங்கன்னா ஆட்டோ லேஅவுட் அப்ளை ஆகும். ஓகேவா? ஆட்டோ லேஅவுட் அப்ளை ஆன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக அலைன் ஆச்சு. எல்லாமே ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் இருக்குது. பார்த்தீங்களா? ஆட்டோ லேஅவுட் இந்த ஆப்ஷன் இங்கே ரைட் சைடில் பாருங்கள், ஹாரிசான்டல் ஸ்பேஸ் பிட்வீன் ஐட்டம்ஸ். இதுதான் வந்து என்னென்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கு இடையில உள்ள ஸ்பேஸிங்கை செட் பண்ணுறது. இப்போ நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இப்போ 100 வச்சோன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கு இடையிலையும் ஸ்பேஸிங் 100 இருக்கும். ஓகே, அது எப்படி செக் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு அந்த ஒரு பாக்ஸை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த பாக்ஸுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு மவுஸை கொண்டு போனீங்கன்னா 100 பிக்சல் கேப் இருக்குது. அதே மாதிரி அடுத்த பாக்ஸுக்கும் 100 பிக்சல் கேப் இருக்குது. ஓகேவா? இப்போ புரியுதா ஆட்டோ லேஅவுட் வந்து எவ்வளோ ஈஸியாக வேலையை முடிச்சுட்டுன்னு? அலைன்மெண்ட் நம்ம வேறு ஒன்றுமே மவுஸை கிளிக் பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாம், தேவையே கிடையாது. இப்போது இன்னொரு இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸை வந்து 2வது இடத்துல வைக்கணும்னா ப்ரௌன் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி வச்சுட்டு ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணோன்னா அடுத்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? இது வந்து ஆட்டோ லேஅவுட்டோட பவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணேன். 4 பாக்ஸையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணேன். ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ண உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமுக்கு உள்ளாடியாச்சு. இந்த லேயர்ஸ் பேனலில் பாருங்கள், ஒரு ஃப்ரேமுக்கு உள்ளாடி தான் அந்த 4 பாக்ஸுமே இருக்குது. இப்போ இந்த ஃப்ரேம்னாலே என்னது, நம்ம அதுக்கு ஃபில் கொடுக்கலாம். ஃபில்னா என்னது, நம்ம கலர் பண்ணலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஃபில் கிளிக் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு எல்லோ கலர் கொடுத்தோம்னா எல்லோ கலர். ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு வந்து விட்த் ஹைட்டு இருக்கும், பட் அது டிசேபிளாக இருக்கும். அதுக்கு கீழே புதுசாக 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஹக்கு, இன்னொன்று ஃபிக்ஸ்டு விட்த்து. இப்போது ஹக்குன்னா மீனிங் என்னென்னா உள்ளாடி என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்டாங்கிள் 4 ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த 4 ரெக்டாங்கிள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ, அந்த 4 ரெக்டாங்கிள் மொத்தமாக எவ்வளோ விட்த் எடுத்திருக்கோ அந்த அளவுக்கு அதோட ஹைட்டும் விட்த்தும் ஹக் ஆகிருக்கும். இப்போ இவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இவ்வளோ திங்ஸ் உள்ளாடி இருக்குன்னா அந்த விட்த்துக்கு அளவுக்கு தான் அந்த ஃப்ரேமோட விட்த்து செட் ஆகிருக்கும், ஹக் ஆகிருக்கும். அப்படின்னா இப்படி டைட்டாக ஹக் ஆகிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஹைட்டும் அப்படி தான், இப்படி ஹக் ஆகிருக்கும். இப்படி மேலேயும் கீழே இப்படி ஹக் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஹக்காக இருக்க வேண்டாம், நம்ம ஹைட்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணால் போதும், ஹைட் அப்ளை ஆகும். ஓகேவா? ஹைட் அப்ளை ஆகும். அதே மாதிரி தான் விட்த்தும் அப்ளை பண்ணிக்கலாம். விட்த்தும் அப்ளை ஆச்சு. இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இப்போ நான் விட்த்தும் ஹைட்டும் வந்து ட்ராக் பண்ணும்போது அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இப்படி கூட்டி குறைக்கும்போது என்னாச்சுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ்டாக மாறுச்சு. புரியுதா? இப்போ திரும்ப ஹக் ஆப்ஷன் கொடுக்குறேன், அது ஹக் ஆகும். இப்போது ஃபிக்ஸ்டு விட்த்து கொடுக்குறேன். ஃபிக்ஸ்டு விட்த்து கொடுத்துட்டு நம்ம இப்படி இதை கூட்டியாச்சுன்னா என்ன, இந்த விட்த்து கூடுது. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, இப்போ நான் விட்த்து ஹைட்டும் மேனுவலாக நானாகவே கொடுத்தேன். ஹக் இல்லாமல் ஃபிக்ஸ்டாகவே நான் கொடுத்தேன். இது வந்து சென்டரில் அலைன் ஆகிருக்கு, பட் லெஃப்ட்டில் முட்டிக்கிட்டு நிற்கிது. இப்போ இதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும் இருக்கும் பாருங்கள். இப்போ ஹைட்டும் விட்த்தும் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை எந்த பொசிஷனுக்கு வேணாலும் இதை அலைன் பண்ணிக்கலாம். இப்போ அலைன் டாப் லெஃப்ட் கொடுத்தா மேலே இது அலைன் ஆகும். அதே மாதிரி சென்டரில் டாப்பில் இரு, ரைட் சைட் டாப்பில் இரு, சென்டர் ரைட்டில் இரு, ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? அடுத்து பேடிங் பற்றி பார்ப்போம். பேடிங்னா என்னென்னா ஜஸ்ட் இப்போ நான் இதை ஹக்காக மாற்றுறேன். ஃப்ரேமுக்கு வந்து பேடிங் கொடுக்குறோம். பேடிங் என்னென்னா உள்ளாடி, அதாவது அந்த 4 பாக்ஸுக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் இடையில உள்ள கேப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இதுதான் வந்து பேரண்ட்டு, இது வந்து சைல்டு. ஓகேவா? சைல்டுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும். ஓகே,
இந்த பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பு தான் பேடிங். ஓகேவா, இந்த இது வந்து வெர்டிக்கல் பேடிங், இது வந்து ஹரிசாண்டல் பேடிங். ஓகேவா, இது ஃபஸ்ட் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி பார்த்தாச்சுன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹரிசாண்டல் பேடிங். இதை கொடுத்தாச்சுன்னா இப்படி ஹரிசாண்டலாக உள்ளாடி கேப் வரும். பட் இது ஹக்காகி தான் இருக்குது. பட் உள்ளாடியிலிருந்து நம்ம ஹக் பண்ணி வெளியே தள்ளுறோம். புரியுதா? பேடிங்னா என்னென்னா இது வந்து புரியுறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பட் புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா இது ஹக் ஆப்ஷனில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹக் ஆப்ஷனில் தான் இருக்குது. பட் உள்ளாடியிலிருந்து ஒரு ஸ்பேஸ் தள்ளி வச்சிருக்கு. ஓகேவா, இது வந்து ஹரிசாண்டல் பேடிங், அந்த சைடு இருக்கிறது வெர்டிக்கல் பேடிங். ஓகேவா, இப்போ ஹரிசாண்டல் பேடிங் நான் கொடுத்து காட்டுறேன். இப்போ ஹரிசாண்டல் பேடிங் கொடுத்தேன்னா உள்ளாடியிலிருந்து வெளியே தள்ளும். அதே மாதிரி தான் இது வந்து இப்போ நான் கொடுத்தது வந்து ஹரிசாண்டல் பேடிங். அடுத்து கொடுக்க போகிறது வந்து வெர்டிக்கல் பேடிங். வெர்டிக்கல் பேடிங்னா மேலேயும் கீழே. சரி, இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேரண்ட்டை கிளிக் பண்ணியும், இதுதான் வந்து ஒரு பேரண்ட். ஒரு மெயினாக இருக்கிறது வந்து பேரண்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகேவா, அதுக்குள்ளாடி 3 சைல்டு. ஒன்று அந்த டெக்ஸ்ட்டு, அடுத்து இது ஒரு அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற அந்த பாக்ஸஸ், தேர்ட் சைல்டு வந்து தேர்ட் ரோவில் இருக்க பாக்ஸஸ். ஓகேவா, ஒரு பேரண்ட்டு, அதுக்குள்ளாடி 3 சைல்டு. இப்போ இந்த பேரண்ட்டுக்கிட்ட சொல்கிறோம். இப்போ இந்த பேரண்ட்டை கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம சொல்லலாம் இவ்வளோ ஒவ்வொரு சைல்டு கடையிலையும் இவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும். பார்த்தீங்களா, நான் ஸ்பேசிங் கூட்டும்போது ஒவ்வொரு சைல்டு கடையிலையும் இவ்வளோ ஸ்பேசிங் உருவாகுது. அதே மாதிரி உள்ளாடி இருக்கிற பேடிங் ஹரிசாண்டலாக இவ்வளோ வேணும், அதே மாதிரி வெர்டிகலாகவும் இவ்வளோ வேணும்னு பேடிங் கொடுக்குறோம். புரியுதா? இதுதான் வந்து பேடிங்கோட பவர். இப்போது நம்ம என்ன பார்த்தோம்? பேடிங் ஹரிசாண்டலி பார்த்தோம், பேடிங் வெர்டிகலி பார்த்தோம், அப்புறம் ஒவ்வொரு சைல்டுக்கு இடையில் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அது பார்த்தோம். அடுத்து இன்னொன்று நீங்கள் பார்க்க போகிறது, இப்போது இந்த பேரண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஏரோஸ் பார்த்தீங்களா, இந்த ஏரோஸோட வேலை என்னென்னா, இப்போது வெர்டிக்கல், இப்போ இது வெர்டிக்கலாக செலக்ட் ஆகிருக்கு, இந்த டவுன் ஏரோ வந்து செலக்ட் ஆகிருக்கு. அப்போ டவுன் ஏரோனா அதை வச்சு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இப்போ எல்லா சைல்டுமே வந்து கீழே இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம ரைட் சைடு கொடுத்தோம்னா எல்லாமே ஒவ்வொன்றுக்கு அடுத்தடுத்த இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் வரும். ஓகேவா, இப்போ டவுன் ஏரோ கொடுத்தோம்னா வெர்டிக்கல் டைரக்ஷன். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டோ லேஅவுட் நான் என்னென்ன ஒரு பேசிக் ஐடியாச்சும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பேசிக் நார்மலாக மட்டும் இப்படி மட்டும் பார்த்துட்டு இருந்தால் யூஸ் கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டேபிளை எப்படி ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, சரி, நம்ம ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணியிருந்தோம் தெரியுமா? இந்த ஸ்க்ரீனில் ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ண எப்படி இருக்குன்னு ஒரு சார்ட்டிங் மட்டும் பார்ப்போம். இப்போது 2 கார்டு, இந்த 2 கார்டையும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஆட்டோ லேஅவுட் எப்படி அப்ளை பண்ணணும்? ஷிஃப்ட்+A அழுத்தியாச்சுன்னா ஆட்டோ லேஅவுட் அப்ளை ஆகும். ஓகேவா, இப்போது இந்த ஃபஸ்ட்டு கார்டு இந்த இடத்துல இருக்க வேண்டாம், இன்னொரு இடத்துல மாற்றணுன்னா ரொம்ப ஈஸி. இப்போது இந்த ஃபஸ்ட்டு கார்டை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ரைட் ஏரோ கிளிக் பண்ணியாச்சுன்னா செகண்ட் இடத்துக்கு வரும். ஓகேவா, தேங்க்யூ.